السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன 3 வீடியோல நம்ம அரபியோட ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹர்ஃப் ஜர் ஹர்ஃப் நஸ்ப் ரெண்டையுமே பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தோம். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது அந்த 3 வீடியோவே யாரெல்லாம் பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சுவலா இஸ்ம் தான். ஆனா அந்த இஸ்முக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அரபிக் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான இந்த ஒரு கிளாஸை நான் இப்ப எடுக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் நம்ம இஸ்ம்களை பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப கிளாஸுக்குள்ள போவோம். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அரபிக், அதாவது அரபி மொழியுடைய கட்டமைப்பு. அரபி மொழிக்குன்னு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பு உண்டு, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப ஒரு மொழியில எப்படி வார்த்தைகள் உருவாகும், லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகும்னு பார்த்தோம். அது தனி ஒரு இது. மத்தபடி இப்ப தமிழ் நம்ம எடுத்துக்கிடுவோமே, தமிழ் என்ன லாங்குவேஜ்னா ஒரு அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னால வேற சில விஷயங்களை இணைக்கிறது மூலமா அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை மாத்திக்கிட்டே இருப்போம். உதாரணமா படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிடுவோம். படி, படித்து, படித்து கொண்டு, படித்து கொண்டிருக்கிறான், படித்து கொண்டிருக்கவில்லை. சோ அந்த வார்த்தையுடைய எண்டிங்க மாத்துறது மூலமா கம்ப்ளீட்டா அதனுடைய அர்த்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அரபிக் அதையும் செய்யும், அக்ளூட்டினேஷனும் அதுல இருக்கும். வார்த்தையுடைய முடிவை மாத்துறது மூலமா அதனுடைய அர்த்தத்தை மாத்தலாம். ஆனா இந்த அரபி மொழி செமெட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த செமெட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலியில தான் என்னெல்லாம் வரும்? அரபி, ஹீப்ரு, அரமேக், அது மட்டும் இல்லாம எத்தியோப்பியால பேசப்படக்கூடிய ஒரு மொழி அம்ஹாரிக்னு சொல்லுவாங்க, அதுவும் வரும். இந்த லாங்குவேஜுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ரூட் ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணும். ரூட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, நான் இப்ப தெளிவா சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்படிதான் வார்த்தைகள் அரபியில உருவாகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அரபியை டெவலப் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரூட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அரபியில எந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டாலும், அதாவது இஸ்ம் மற்றும் ஃபிஅல், ஹர்ஃப் இங்க வராது. ஹர்ஃப் கூட சில நேரத்துல ரூட் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும், ஆனா அது நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. எந்த ஒரு இஸ்ம் இல்லைன்னா ஃபிஅல் எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தைக்குன்னு ஒரு ரூட் இருக்கும். ஒரு 3 லெட்டரோ இல்ல ஒரு 4 லெட்டரோ கொண்ட ஒரு ரூட் இருக்கும். ரூட்னா என்ன? ஒரு வேர் எழுத்துக்கள் இருக்கும். 3 ரூட் லெட்டர்ஸ் இல்லைன்னா 4 ரூட் லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த வார்த்தைக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்ப ரூட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அல் ஜிதர் அப்படின்னு சொல்லுவோம். ஜிதர்னா என்னது? ரூட்னு அர்த்தம். சோ ரூட் லெட்டர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சுயகா. சுயகான்னா என்னது? பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் இருக்கும். சோ இந்த ஜிதரும் சுயகாவும், இந்த ரூட்டும் இந்த பேட்டர்னும் சேர்ந்து அந்த வார்த்தையுடைய முழுமையான அர்த்தம் தரும். சோ அதுதான் என்னது? இந்த ரூட் ஸ்ட்ரக்சர். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்ல கவனிங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கெத்தப. கெத்தபல உள்ள எழுத்துக்கள் என்னென்ன? கேஃப், தா, ப. இந்த 3 லெட்டர்ஸ் உடைய கோர் அடிப்படை அர்த்தம் என்னன்னா எழுதுறது சம்பந்தமா வரும். எதையோ ஒண்ணு எழுதுறோம், அது சம்பந்தமா வரும். இப்ப கெத்தபன்னா அவன் எழுதினான், கிதாப்னா புக், எழுதப்பட்டது, சோ புக். கேத்திப்னா எழுதுபவர், உக்துப் எழுதுன்னு அர்த்தம். மக்தப், மக்தப்னா டேபிள், டேபிளுக்கும் எழுதுறதுக்கு என்ன சம்பந்தம்? டேபிள்ல வச்சுதான் நம்ம எழுதுவோம், சோ மக்தப். மக்தப லைப்ரரி, எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இருக்கிற இடம், சோ மக்தப. அடுத்து கிதாபா. கிதாபான என்ன? ரைட்டிங், எழுதுதல். எழுதுதல் எழுத்து ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படும். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு நம்ம அவங்களுடைய கிதாபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வெறுமனே ரைட்டிங், எழுதுதலுக்கும் நம்ம கிதாபான்னு சொல்லலாம். சோ இந்த எல்லா வார்த்தையும் நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன தெரியும்னா, எல்லா வார்த்தையிலையும் கேஃப், தா, பா இந்த 3 எழுத்து வந்திருக்கும். சோ அந்த 3 எழுத்து தான் இந்த கோர் அர்த்தத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்து அந்த வார்த்தை எப்படியெல்லாம் மாறி வந்துச்சோ அது அதனுடைய பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங்க கொடுக்குது. சோ எந்த ஒரு அரபி வார்த்தை எடுத்தாலும் அதுக்கு ஜிதர் இருக்கும், ஒரு சுயகா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். கரஅ, காஃப், ரா, ஹம்ஸா. இது ஓதுறத குறிக்கக்கூடிய ரூட் லெட்டர்ஸ். கரஅ அவன் ஓதினான், கிராஅ ஓதல், அதாவது ரிசைட்டேஷன். காரி, காரினா என்ன? நமக்கு தெரியும், ஓதுபவர். இக்ரா ஓது. அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அலிம, ஐன் லாம் மீம். ஐன் லாம் மீம்னா என்னது? அறிவு. இது அவனுடைய அடிப்படை மீனிங். சோ இதுல இருந்து என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. அலிம அவன் அறிந்தான், ஐல் கல்வி, அறிவு, ஆலிம் கல்வியாளர், முஅல்லிம் கற்றுக் கொடுப்பவர், அறிவை கற்றுக் கொடுப்பவர், சோ டீச்சர், ஆசிரியர். முத்தஅல்லிம் அறிவை தேடுபவர், சோ ஸ்டூடெண்ட். தஅலீம் கற்றுக் கொடுத்தல், எஜுகேஷன். இப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன லெட்டர்ஸ் வருது? ஐன், லாம், மீம்.
அந்த ஐன் லாம் மீம் தான் அந்த அடிப்படை அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து அது வரக்கூடிய பேட்டர்ன் தான் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப இது எல்லாத்துலயுமே பார்த்தப்போ நமக்கு வந்து 3 ரூட் லெட்டர்ஸ் இருந்துச்சு. சோ இந்த ஃபர்ஸ்ட் ரூட் லெட்டரை அரபில என்ன சொல்லுவோம்னா ஃபா கலிமான்னு சொல்லுவோம், அதாவது ஃபா லெட்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது ரூட் லெட்டரை ஐன் கலிமான்னு சொல்லுவோம், அதாவது ஐன் லெட்டர்னு சொல்லுவோம். மூணாவது ரூட் லெட்டரை லாம் கலிமான்னு சொல்லுவோம். சோ இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா ஃபிஅல்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிடுங்க. ஃபிஅல்னா என்ன நம்ம பார்த்தோம், வினை சொல்னு பார்த்தோம். சோ அந்த ஃபிஅல்ல உள்ள 3 லெட்டர் என்னது, ஃபா ஐன் லாம். சோ அதை வச்சுதான் இந்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா மூணையுமே சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்து இந்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இந்த 3 எந்த பேட்டர்ன்ல எப்படி வந்து உட்காருதோ அதை வச்சுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வந்து முடிவு செய்யப்படும். இப்ப இதுல என்ன பெனிஃபிட்னா, நீங்க வந்து ஒரு ரூட் லெட்டர்ஸ படிச்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த ரூட் லெட்டர்ஸுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து பேட்டர்ன்ஸையும் படிக்கிறீங்க, எப்படி பேட்டர்ன்ஸ் எல்லாம் உருவாகுது, அந்த பேட்டர்ன்ஸ் உடைய அர்த்தங்கள் எப்படி வரும் அப்படிங்கறதே படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 10-15 வார்த்தைகள் படிக்க வேண்டாம். நீங்க ஒரு ரூட்டை படிச்சுட்டீங்கன்னா அந்த ரூட்ல இருந்து எப்படி புது புது வார்த்தைகளை உருவாக்கலாங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். சோ அதுதான் பெனிஃபிட். சொல்ல போனா இது வந்து ஒரு மேக்ஸ் மாதிரி தான். செமெட்டிக் லாங்குவேஜஸ்க்கு உள்ள ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அது இதுதான். அல்லாஹ் குர்ஆனை நம்ம செமெட்டிக் லாங்குவேஜ்ல ஒன்னான அரபில இறக்கி இருக்கான். சோ இது வந்து ஒரு வகையில சொல்ல போனா ரொம்பவே ஈஸி. ஆனா இத படிக்கும்போது சில நேரங்கள்ல மேக்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். ஆனா இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு ஃபேமிலியோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கெத்தபங்கிற வார்த்தை இருக்குன்னா எப்படி எல்லாம் அந்த வார்த்தை மாறுங்கிறத நான் சொல்றேன், அதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும். كتب يكتب كتابة فهو كاتب كتب يكتب كتابة فهو مكتوب الأمر منه اكتب والنهي عنه لا تكتب والظرف منه مكتب ومكتبة. சோ இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு என்னடா இது ஏதோ ஒரு பெரிய ஈக்குவேஷன் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஈஸி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கெத்தப ஃபர்ஸ்ட் வர்றது எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் ஃபிஅலா இருக்கும், அதாவது கடந்த கால வினையா இருக்கும். ரெண்டாவது வர்றது நிகழ்கால வினையா இருக்கும். மூணாவது வர்றது நம்ம மஸ்தர்னு சொல்லுவோம், அதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தத்தை கொடுக்கும். இந்த இடத்துல கெத்தப யக்துபு கிதாபத்தன், கிதாபன்னா என்னது, ரைட்டிங். சோ அதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம். மஸ்தர்னா என்னது, சோர்ஸ், அதாவது மூலம். அதனுடைய மூல அர்த்தத்தை கொடுக்கறதுனால இது வந்து மஸ்தர்னு சொல்றோம். இது வந்து தமிழ்ல சொல்லணும்னா தமிழ் இலக்கணத்துல தொழிற்பெயர்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வர்றது கேத்திப், அந்த செயலை செய்பவரை குறிக்கக்கூடியதா இருக்கும். சோ ரைட்டர் தான் வந்து என்னது, கேத்திப். சோ இப்படி அந்த பேட்டர்ன் எதை குறிக்குது, அதுக்கடுத்து அந்த ரூட் லெட்டருடைய கோர் அர்த்தம் என்ன, இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க வந்து இப்ப ஒரு ரூட் லெட்டர் நீங்க படிச்சீங்கன்னா அதை வச்சு ஒரு 20 வார்த்தைகள் கிட்ட கொண்டு வரலாம். ஓகே, இப்ப நம்ம ரூட்டையும் பார்த்தோம், பேட்டர்னையும் பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 3 லெட்டர்ஸ் வரும், அந்த 3 லெட்டர்ஸ் ஆர்டர் மாறாம வரும். இப்ப கெத்தபன்னா என்னது, எழுதுறது சம்பந்தமா பார்த்தோம், கேப் தாபா. கிதாபுங்கிறதுல ஃபர்ஸ்ட் கேப் வரும், ரெண்டாவது தா வரும், அடுத்துதான் பா வரும். இந்த ஆர்டர் மாறாது. இந்த ஆர்டர் மாறிடுச்சுன்னா ரூட் மாறிடும். உதாரணமா இல்ம்ங்கிற வார்த்தை எடுப்போம், கல்வி. அமல்ங்கிற வார்த்தை எடுப்போம், செயல். இந்த ரெண்டுல இருக்கிற லெட்டர்ஸ் என்னதான், ஐன் லாம் மீம் தான். ஆனா ஆர்டர் மாறிடுச்சு. அமல்ல என்ன ஆயிடுச்சு, ஐன் மீம் லாம் வந்துருச்சு. சோ அர்த்தமும் மாறிடும். ஒண்ணு வந்து என்னது, கல்வி, இன்னொன்னு செயல். சோ ஒரே ரூட் லெட்டர்ஸ்னா ஆர்டர் மாறாம வரணும். ஆனா அதுல இருக்க ஹரக்கத் மாறி மாறி வரலாம். அதே மாதிரி முன்னாடி பின்னாடி இடையில வேற வேற எழுத்துக்களும் வரலாம். இப்ப கேத்தபா எடுத்தோம், கேத்தப. கிதாபாவும் என்னாச்சு, கேஃப்ல வந்து கஸ்ரா வந்துருச்சு, அதுக்கடுத்து தால ஃபத்ஹா, அதுக்கடுத்து ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இது வந்து எதுல உள்ளது, பேட்டர்ன்ல உள்ளது. அதுக்கடுத்து பா, பால என்ன வந்திருக்கு, ஃபத்ஹா. அதுக்கடுத்து தா மர்பூத்தா, அதுல எந்த ஹரக்கத் வேணாலும் வரலாம். சோ இது என்ன பேட்டர்ன்ல வந்திருக்கு, ஃபிஆல. நம்ம ஃபா ஐன் லாம் லெட்டர்ஸ் பார்த்தோம்ல, அந்த பேட்டர்ன்ல இந்த ஹரக்கத் அப்படியே போடுங்க. ஃபிஆல கிதாப, ரைம் ஆகுது பாத்தீங்களா. சோ இதுதான் பேட்டர்ன். அதே மாதிரி மக்தபா, மக்தபான்னு என்னன்னு பார்த்தோம், லைப்ரரின்னு பார்த்தோம். மீம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. மீம் வந்து ஆக்சுவலா எதுல உள்ளது, பேட்டர்ன்ல உள்ளது. அதுக்கடுத்து கேஃப்ல சுக்கூன் வந்திருக்கு, தால என்ன வந்திருக்கு, ஃபத்ஹா. இந்த தா வந்து எதுல உள்ளது, ரூட்ல உள்ளதுதான். அதுக்கடுத்து பா வந்திருக்கு, அதே ஃபத்ஹா வந்திருக்கு. அதுக்கடுத்து தா மர்பூத்தா வந்திருக்கு. இது வந்து என்னது, பேட்டர்ன்ல உள்ளது. சோ இது மஃஅல பேட்டர்ன்ல வருது. மஃஅல மக்தபா, ரைம் ஆகுதா. அதான் பேட்டர்ன்ல முக்கியமான விஷயம். இந்த 3 லெட்டர்ஸ் வரும், ஆனா அந்த 3 லெட்டர்ஸும் ஆர்டர்ல வரும். இடையில ஹரக்கத்தும் மாறலாம், இடையில வேற எழுத்துக்களும் வரலாம். சோ இதை நீங்க நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அரபியில வந்து ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகும். இதை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அடுத்து வந்து இஸ்ம் படிக்க போகும்போது இது வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகும். அதனால நான் இதை வந்து இப்பவுமே வந்து கிளாஸா எடுக்கிறேன். இந்த கிளாஸ் இவ்வளவுதான். இந்த கிளாஸ்ல சில சந்தேகங்கள் வரலாம்.
அந்த சந்தேகங்கள் எதுவும் வந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஹோம்ஒர்க்னு பாத்தீங்கன்னா உங்களால குர்ஆன்ல ஒரே ரூட் லெட்டர்ஸ் உள்ள எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. உதாரணமா க த ப இதுல எந்த மாதிரி வார்த்தைகள் வருது, ஐன் மீம் லாம் இதுல எந்த மாதிரி வார்த்தைகள் வருது, ஐன் லாம் மீம் இதுல எந்த மாதிரி வார்த்தைகள் வருது, ஃப த ஹ இதுல எந்த மாதிரி வார்த்தை வருது, ஹம்ஸா மீம் நூன் இதுல எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. சோ இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டுபிடிங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய அரபி கற்கும் பயணத்தை எளிதாக்கட்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.